ரவையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வாங்க இந்த ஸ்வீட்டை நம்ம செய்யலாம். ஒரு கடாயில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஆற போட விடுவோம். ஒரு பக்கம் 1.5 கப் பால் எடுத்திருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில். அது நல்லா ஆறினோன்னா அந்த ரவையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் நெய் போட்டு சர்க்கரையை அதில் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1.25 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து எந்த கலரும் சேர்க்க போடல. இது கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவையை வந்து போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கூடவே நெய்யும் எண்ணெயும் சேர்த்து விடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரில் செம்ம எம்மியான ஒரு ஸ்வீட் ரெடியாக இருக்குது. கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா இதை அடிப்பிடிச்சிடும். நம்ம எண்ணெயும் நெய்யும் விட்டுட்டே வரணும். இது கூடவே முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூளும் ஏலக்காவும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டா நம்மளுக்கு எம்மியான அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.